என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுவது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் யோகாசனத்துக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்றால் அது உலக மக்களுக்கு எல்லோருக்கும் அவசியமாக ஒரு பயிற்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் ஆரோக்கியம் தேவைதானே. ஆரோக்கியம் வேண்டும் என்று சொன்னால் வேறு எந்த பயிற்சியாலும் உங்களுக்கு கிடைக்காது. யோகாசனம் ஒன்றின் மூலமாகத்தான் கிடைக்க முடியும். 84 லட்சம் ஆசனங்களை நமது முனிவர்கள் செய்த காரணத்தினால்தான் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். பல நூல்களை தந்திருக்கிறார்கள். வைத்திய சாஸ்திரம், இன்ன பிற வானசாஸ்திரம், வைத்திய நூல்கள் இவைகளெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் திருக்குறள், திருமந்திரம் அவர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்தவர்களால் தர முடியாது. 10,000 ஆண்டு வாழ்ந்தால்தான் தந்திருக்க முடியும். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு 2 மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆயிஷா, வயசு 26. அவர்கள் லிட்டில் மின்னியம் ஸ்கூலில் பம்மலில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நமது யோகாசன பயிற்சி சாலையிலும் ஆசிரியராக பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். சந்திரேஷ் 8 வயது. அவர் இங்கே பல நிகழ்ச்சிகளில் நமக்கு தந்திருக்கிறார். இவர்கள் இருவரும் நிண்டபாத ஆசனத்தை செய்ய போகிறார்கள். இந்த அருமை சீடர்களே, நீங்கள் இந்த பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நேராக எழுந்து நில்லுங்கள். முதலில் வலது கால் கீழே இருக்க வேண்டும். இடது காலை மேலே தூக்க வேண்டும். வலது காலை கீழே வைங்கள். ரைட் லெக் கீழே இருக்க வேண்டும். ஏகவாத கையை நல்லா கும்பிடணும். கையை விரிக்கக்கூடாது. நேரே தலைப்பார். இது சிரசாசனத்துக்கு மாற்று ஆசனம். மனோதிடம், வைராக்கியம், மனோ வலிமை இவைகளை தரக்கூடிய ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சு இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை கீழே வைத்து வலது காலை மேலே தூக்குங்கள். கை ஒட்டி இருக்க வேண்டும். விரல்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்க வேண்டும். சிரசாசனம், அர்த்த சிரசாசனம் செய்தால் அதற்கு மாற்று ஆசனம் நிண்டபாத ஆசனம், ஏகபாத ஆசனம் என்று சொல்வார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இங்கே ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். வலது கால் கீழே இருக்கணும். கை ஒட்டிடணும். கை ஒட்டுட்டோம். அப்படி ஒட்டணும். மனோதிடம், மனோ வைராக்கியம், மனபலம் இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தை செய்வது கிடைக்கும். இதை என்ன செய்ய வேண்டும் என்றால், முனிவர்கள் இந்த பெருவிரலில் முதல்ல நிற்பார்கள். மற்ற விரலெல்லாம் விட்டுட்டு பெருவிரலை கீழே ஊனி அதிலே நிற்பார்கள். அதை இந்த பெருவிரலில் நிற்க 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 இந்த பெருவிரலானது ஒரு கட்டை போல் ஆகிவிடும், அல்லது இரும்பு போல் ஆகிவிடும். உத்த காலே நின்று தவம் செய்கிற காரணத்தினால். அதற்கப்புறம் ஊசி மேலே நிற்போம். ஊசியை கீழே குத்தி வச்சு அது மேலே முனிவர்கள் ஊசி மேலே தவம் செய்கிறது என்பது அதுதான். அதை வைத்து நிற்பார்கள். இவைகளெல்லாம் யோக இலக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாகும். அது கட்டை மாதிரி ஆகும். அது மேலே ஊசி வச்சா கால் வலிக்காத போது வலிக்காது. கட்டையை வச்சு ஊசி அமுக்கினா என்ன ஆகும்? ஊசி தான் வளையும்.
அது மாதிரியான ஒரு பயிற்சிகளெல்லாம் நமது முனிவர்கள் செய்திருக்கிறார்கள். இருக்கிறேன் அங்கே திருப்பி இன்னொரு தடவை பண்ணுங்க. அங்கே திரும்பி ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆசனத்தை சுவர் ஓரமாக இருந்து தான் செய்ய வேண்டும். கொஞ்ச நாள் சுவரோடு இருந்து பழகினதுக்கப்புறம் பேலன்ஸ் கிடச்சி விடும். அப்புறம் அதை விட்டு ஒரு அடி தள்ளி நின்று பழகலாம். ஆரம்ப கட்டத்தில் நிற்க முடியாது, அங்கங்கே ஆடும், நமக்கு பயிற்சி செய்ய முடியாது. அதனால் சில கீழே விழுதுக்கு ஏதுவாகும். அதனால் ஆரம்ப கட்டத்தில் சுவர் ஓரமாக ஒரு 15 நாள் பழகி அதுக்கப்புறம் வெளியில் வந்து சுவரை விட்டு வெளியே வந்து நம்ம இந்த ஆசனத்தை பழக வேண்டும். குறிப்பாக அர்த்த சிரசாசனம், சிரசாசனம் செய்து முடித்தவுடன் அதுக்கு மாற்றாசனமாக 50 எண்ணிக்கை 100 எண்ணிக்கை இது செய்ய வேண்டும். இறக்குங்க, பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, ஆசனம் செய்ய முடியாதவர்கள் இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை சுவர் ஓரமாக பழகி தங்கள் உடலில் வளையும் தன்மையை ஏற்படுத்தி கொண்டு அதற்கு பின்னால் மற்ற சின்ன சின்ன ஆசனங்களை பழகி கடினமான ஆசனங்களுக்கு வர வேண்டும். எடுத்த எடுப்பிலே ஆசனங்களை முழுமையாக நீங்கள் முண்டி எடுத்துக்கொண்டு அதை சரி செய்து விட வேண்டும், முழுமையாக செய்ய வேண்டும் என்ற முயற்சியை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் யோக ரகசியம். அதை ஆரம்பத்தில் நீங்கள் முடிந்த அளவு செய்தாலே முழு பலன் கிடைக்கின்ற காரணத்தினாலும், இல்லை அதிகப்படியான ஆசனங்களை செய்ய வேண்டும், அதிக நேரம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அனுதினமும் 5 நிமிடம் செய்தாலும் தினமும் செய்யுங்கள். இன்னைக்கு செய்துவிட்டு 10 நாள் கழித்து செய்த பிரயோஜனம் இல்லை. தினம் சாப்பிடுகிறோம், தினம் குளிக்கிறோம், தினம் தூங்குகிறோம், தினம் டிவி பார்க்குறோம். ஆனால் நமது உடல்நலத்துக்காக ஒரு 10 நிமிடம் அனுதினமும் செய்வதில்லை என்பதுதான் வருந்தத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அனுதினமும் பழகினால் உங்களுக்கு பல்வேறுபட்ட நன்மைகள் கிடைக்கும், நோயற்ற வாழ்வு கிடைக்கும், உயர்ந்த பட்டம் பதவிகள் கிடைக்கும், உங்களுக்கு செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.